வெல்கம் டு விவோடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு பனிமலையில தரையில இருந்து 500 அடிக்கு மேல கைத்துல போகக்கூடிய கேபிள் கார்ல ஒரு டூரிஸ்ட் கூட்டம் கிளம்பி போறாங்க. அது பாதி வழியில போயிட்டு இருக்கப்போ அப்படியே ரிப்பேர் ஆகி நின்றுது. ஆனா அந்த டூரிஸ்டுகளுக்கு அதை விட பேரதிர்ச்சி என்னன்னா, அந்த டூரிஸ்ட் கூட்டத்துல ஒரு சைக்கோ மண்டையனும் இருக்கான். ஓட ஒளிய இடம் இல்லாம அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கப்போ அந்த சைக்கோ கொலகாரன் இவங்களை கொல்ல பார்க்க அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பான சர்வைவல் அட்வென்ச்சர் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பேர் பிரேக். படத்தோட முதல் சீன்லயே நம்ம படத்துடைய ஹீரோயின் போன்ல செல்ஃபி கேமரால வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இவ எங்க இருக்கான்னா, அவ நாட்டுடைய மிக ஆபத்தான பனிமலை ஒன்ல அட்வென்ச்சருக்காக டூரிஸ்டுகள் போகக்கூடிய இடம். தரையில இருந்து 500 அடி மேல மிதக்கக்கூடிய ஒரு கேபிள் கார்ல போறதுக்காக வந்திருக்காங்க. அடுத்த நாள் நியூ இயர், அதை விமர்சையா கொண்டாடணும்னு இப்படி ஒரு எண்ணம். ஆனா அவ தனியா இல்ல, அவ கூட அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இவளோட பாய் ஃப்ரெண்ட் கிரில், அதே மாதிரி இவங்களோட நண்பர்கள் இன்னொரு ஜோடி, அது போக தன்னந்தனியா தாங்கையே தனக்கு உதவியும் சுத்திட்டு இருக்கிற ரோமுங்கிற ஒரு பாம்பு. வந்திருக்கிற 5 பேர்ல இவன் ஒருத்த மட்டும் தான் சிங்கிள். ஆனா பிசினஸ் அது இதுன்னு வச்சு செம வெல்த்தியா சுத்திட்டு இருப்பான். இவங்க எல்லாருமா சேர்ந்து நியூ இயரை நம்ம அந்த இடத்துல தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிற அந்த கேபிள் காருக்கு போறதுக்காக மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்க வச்சு என்ஜாய் பண்றதுக்கு பியர் பாட்டில் மத்த சமாச்சாரம் தூக்கிக்கிட்டு இவங்க மேல ஏறிக்கிட்டு இருக்க ஒரு சரியான ஸ்பாட்டுக்கு வரவும் எல்லாரும் நில்லுங்க, நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் மொபைல் எடுக்கா. இவன் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னா, இவ தன்னைத்தானே ஒரு பெரிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு பாவிச்சு கொள்றவ. பணியில படுத்து உண்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கப்போ அவளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி வீடியோ கால் பண்ணிடுறா. அதை எடுத்துக்கிட்டு இவ தனியா போய் பேசுறப்பதான் நமக்கு தெரியுது இவ ஆக்சுவலி அவ பாய் ஃப்ரெண்ட் கிரில பிரேக்கப் பண்ணி களத்திய ஒண்ணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, இவ 2-3 மாசம் முழுகாம இருக்காப்ல இருக்க. அது கிரிலுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே அவனை கலத்தி விட்டு அந்த கருவையும் கலைச்சலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா என்ன, நியூ இயர்ல கொண்டாட வந்துட்டோம், கையில பாட்டில் வர எட்டு வந்துட்டோம், ஒரு கொண்டாட்டத்தை போட்டுட்டு அவனுக்கு திண்டாட்டத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சைலண்டா இருக்கா. இவ பேசிட்டு இருக்கும் போது கிரில் பின்னாடி வந்துட, சரி ரைட்டு பாப்பா அப்புறம் கூப்பிடுறேன்னு இவ போனை வச்சுட்டு போயிடுறா. கிரிலுக்கு ஏதோ டவுட் ஆயிருது. சரி இங்கே பனியில உறைஞ்சு சாவ வேண்டாம், வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிள் கார் சென்டர் நோக்கி நடந்து போறாங்க. வழியில ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள கூடி இறங்கிதான் அந்த இடத்துக்கு போகணும் போல இருக்க. உள்ள போய் பார்த்தா அது சாதாரண கோயில் மாதிரி தெரியல. செவுத்துல பயங்கரமான முகங்களை சில மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையில ஏற முயற்சி பண்ணி பனியிலே உறைஞ்ச செத்தவங்களோட போட்டோவும் அங்கங்க மாட்டி வச்சிருக்காங்க. இது விளங்காத இடமா இருக்கும் போல இருக்க. சட்டுன்னு இங்க இருந்து ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னேறி போவ அந்த கேபிள் கார் சென்டர் வந்துருது. அந்த கேபிள் காரை ஆபரேட் பண்ற அங்கிள் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. என்னவோ தெரியல, நம்ம கிரில் ஏற்கனவே முன்னாடி அவர்கிட்ட பேசி செட்டப் பண்ணி வச்சிருந்தா. ஆனா இப்ப வந்துட்டு கேபிள் காரை ஓட்ட முடியாதுங்க. நியூ இயர்க்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, இப்ப வந்து நின்னா எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல கழுத்தல் கிளவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரில் கடுப்பாவறான். அப்போ அந்த பிசினஸ் கொண்ட ரோமு, பெருசு இப்ப வண்டி எடுக்க இல்லையா அப்படின்னு வந்து திமிரா கேட்க, உடனே அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேரையும் ஓரம் தள்ளிட்டு, அண்ணாச்சி கஷ்டப்பட்டு ஃபிகர்லாம் தள்ளிட்டு வந்திருக்கோம், இப்ப நீங்க கார் எடுக்கலன்னா மானம் போயிரும், நாங்க பிடிங்க ஒரு 5000 ரூபாய் கையில வச்சு ஒரு ரவுண்டு மட்டும் எங்களை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில பணத்தை கொடுக்கும். சரி ரைட்டு போய் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற சொல்லிடுறாரு. இவங்களும் ஜாலியா போய் ஏறாங்க. அப்பதான் நம்ம கிரில் கவனிக்கான், அவன் கொண்டு வந்திருந்த காப்பி கலர் பேக்க காணும். அதை தேடி இவன் வெளியே கிளம்பி போவ. அப்பதான் அந்த கார் ஓட்டுற அண்ணாச்சி நம்ம ரோம் கையில இந்த காரோட கதவுக்கான சாவியை கொடுக்காரு. எக்காரணத்தை கொண்டு கதவை திறந்துறாங்கடே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கிரில வெளியே லாந்திக்கிட்டு இருக்கான். இல்ல தம்பி சட்டுன்னு வா வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்றாரு. சுத்தி முத்தி தேடி எங்கேயுமே அந்த பேக்கை காணும். இவனால லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு, அதுல ஏதாவது முக்கியமா பணம் காசு வச்சிருந்தியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டை நீ வண்டியை விட்டு வெளியே இறங்குங்க. கடுப்பானவ கோட்டி ஈட்டி பிடிச்சா, உனக்கு பேக் கிடைக்கலன்னா நீ வேணா போய் தேடிக்கோ, நான் நியூ இயர் அன்னைக்குமா கேபிள் கார் மேல இருந்து வீடியோ எடுத்து போடுறதா என் ஃபாலோவர்ஸ் சொல்லிட்டேன், என்னாலாம் வண்டியை விட்டு இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுற. வெறியான கில்லு போங்கடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கை தேடி போயிடுறான். பொறுமையில அந்த கேபிள் கார் அண்ணாச்சி இவங்கள மட்டும் வச்சு கேபிள் காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருதாரு. கார் கேபிள்ல உளுந்து பாதி தூரம் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிரில் இப்படி பண்ணிட்டான்னு கடுப்புல உட்காந்துருக்கா. அந்த சான்ஸை பயன்படுத்தின ரோமு அவளுக்கு நைஸா ரூட்டை போடுறான். அப்போ அங்க உள்ள இன்னொரு ஜோடி பைக்குள்ள இருந்து ஒரு வைன் பாட்டில் எடுத்து கொடுக்க நம்ம ரோம் அதை வாங்கி அதை மூடிய அவன் இடுப்புல சொல்லி இருக்கிற கத்தியை வச்சு வெட்டுறான். இல்ல நான் கத்தியெல்லாம் தூக்கிட்டு சுத்துற அப்படின்னு கேட்டா, பயப்படாத, ஒரு பிசினஸ் மேனா 4 பொருள் எப்பவுமே கூட இருக்கணும், எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில ஓபன் பண்ணவன் மறுபடியும் நம்ம ஹீரோயின் போய் வழிய ஆரம்பிக்கான். இப்படி அவன் அசடு வழிஞ்சிட்டு இருக்கப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆகி கேபிள் கார் அந்த இடத்துல நின்றுது. அங்க இருந்தவங்க லைட் அலறி போயிட, கவலைப்படாதீங்க இப்ப ஜெனரேட்டர் போட்டுருவாங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அங்க உள்ளதான் சொல்றான். அதே மாதிரி நம்ம கேபிள் கார் அண்ணாச்சியும் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த இன்ஜின் ரூம்குள்ள போயிட்டு ஜெனரேட்டர் போட போறாரு. அதுக்குள்ளே இங்க கார் நின்று காமனத்துக்கு மேல ஆயிட்டு போல இருக்க. குளூர்ல முட்டிக்கிட்டு வந்தனால ரோமு அந்த கேபிள் கார் கதவை திறந்து பிஸ் அடிக்க ஆரம்பிக்கான். அட மானங்கெட்ட நாரப்பையில சீக்கிரம் முடிச்சு உள்ள வள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்நேரம் பார்த்து நம்ம கேபிள் கார் அண்ணாச்சி ஜெனரேட்டர் ஆன் பண்ணி மெயினை போட்டு விட்டுருந்தாரு. டப்புன்னு கார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக நம்ம ரோமன் நல்லதோட மாதிரி கீழே விழுற மாதிரி போயிட்டான். எப்படியோ அவனை பிடிச்சு உள்ள இழுத்துறாங்க. சிப்பு போடாமே செத்து போயிருப்போல மண்டையா, பேசாம உள்ள கடலன்னு சொல்லிட்டு உள்ள இழுத்து கார் கதவை பூட்டிடுறாங்க. அவனுக்கு நெஞ்சு லைட்டா படபடன்னு அடிக்க சரக்கு பாட்டில் எடுத்து 2 கல்ப் அடிக்கான். அப்பதான் கவனிக்கான், அங்க கிடக்குற சீரியல் லைட்டுகளுக்கு கீழே கிரிலோட பேக் ஒளிஞ்சு கிடக்கு. உடனே நம்ம ரோமு அதை எடுத்து திறந்து பார்க்க கிரிலோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல அந்த பையதுக்குள்ள திறக்க அப்படின்னு கேட்கா. என்னோட தொப்பியை காணும் உள்ள தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேகை திறந்து உள்ள கை விட்டு எடுத்தா ஒரு மர பெட்டி இருக்கு. அதுக்குள்ள விலை உயர்ந்த சாம்பியன் பாட்டில் ஒண்ணு வச்சிருக்கான். பய
இதனாலதான் அலறி போயிருக்கான் போல இருக்க அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே சொல்ல, அங்க இருந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம கில்லுக்கு கால் பண்ணி, எல உன் பையன் இங்கேதான் கிடக்கு, நீ அங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்க, கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப ரோமோ பின்னாடி இருந்து, பாட்டில் நல்லா இருக்குடே, இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கியிருந்தா நல்லா குடிச்சிருப்போம்ல அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்க. அதை கேட்ட கில்லு கடுப்பாயிடுறான். உடனே அந்த பாட்டில என் கேர்ள் ஃப்ரெண்ட கொடுத்து அவளை அதை வெளியே வீச சொல்லு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ரோமோ அவனை கிண்டல் அடிச்சு, அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு வேண்டாம் மேல வா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். பிறகு அவன் பைக்குள்ள வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு பேராசூட் ஒன்று வச்சிருக்கான். என்னடே மேல இருந்து பாதி வழியில குதிக்கலான்னு பார்த்தானா அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டே இன்னும் உள்ள தொலைவி பார்த்தா ஒரு சின்ன பெட்டி ஒன்று கிடைக்கி. அதை திறந்து பார்த்தா ஒரு டைமண்ட் மோதிரம் ஒன்று இருக்கு. கில்லு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ரொபோஸ் பண்றதுக்காக எல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். ஆனா நிலைமை இப்படி ஆயிட்டு. அதை பார்த்தாவ ஐயோ இவ்வளவு நல்லவனா இருக்கானு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி பேசலான்னு கால் பண்றா. ஆனா அவங்க எல்லாம் நக்கல் அடிச்சு சிரிச்சனால இவன் இப்ப போனை எடுக்க மாட்டுக்கான். திரும்ப கால் பண்ணி பார்க்காங்க. திடீர்னு சிக்னல் கட் ஆயிடுது. அந்த இடத்துக்கு மேல அவங்களுக்கு எந்த நெட்வொர்க்குமே கிடைக்க மாட்டுக்கு. இந்த பக்கம் பேஸ்மெண்ட் ரூம்ல நம்ம அண்ணாச்சி ஜெனரேட்டரை போட்டோமா மேல போய் ஒரு தூக்கத்தை போட்டோமான்னு இல்லாம அங்க சுத்துற கியர்லாம் ஒழுங்கா சுத்ததா எங்கேயோ ஆயில் போடணுமான்னு போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல கீழ்ச்சின்னு சத்தம் வர பக்கத்துல அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து அதுல ஆயில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் கழுத்துல தொங்க விட்டு இருந்த சாவி அங்க சுத்திட்டு இருந்த சக்கரத்துல மாட்டி அவர் கழுத்தோட சேர்த்து நெரிச்சிருது. அண்ணாச்சியால அதுல இருந்து தப்பிக்க முடியல. அது அவர் கழுத்தை நெரிச்சதோட மட்டும் இல்லாம அவர் உடம்ப உள்ள இழுக்க முடியாம அந்த மிஷினே ஜாம் ஆகி மறுபடியும் ரிப்பேர் ஆயிருது. மேல ஜாலியா ஷாம்பைன் பாட்டிலோட போயிட்டு இருந்தவங்க மறுபடியும் ஸ்டக் ஆகி நின்றுதாங்க. மறுபடியும் கரண்ட் போயிருக்கும் போல இருக்க, வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல நியூ இயர் வரப்போகுது, அதை கொண்டாடுவோம் டே அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் செட்டப் பண்ணி ஷாம்பைன் பாட்டிலாம் எடுத்து அவங்க நியூ இயர் கொண்டாட தயாராகுறாங்க. ஆனா கீழே நம்ம கிரிலோ இப்படி நம்மளை கொமைச்சுக்கிட்டு அவங்க ஜாலி பண்றாங்களே அப்படிங்கிற கடுப்புல அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கே கிளம்பி போறான். ஆனா மனசு கேட்காத அவன் லெவல்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்றான். ஆனா அவளுக்கு கால் போக மாட்டுக்கு, சிக்னல் கிடைக்கல. இவளுமே இங்க மத்தவங்க எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இப்படி ஓட விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நின்னுகிட்டு இருக்கா. ஆனா கரெக்டா நியூ இயர் வரும் சட்டுன்னு போன் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி இவ விளாக் போட ஆரம்பிச்சிடறா. நம்ம கிளிலோ அவன் உச்சக்கட்ட வெளியில ஹோட்டலுக்குள்ள போய் ஒரு கட்டிங்க போட போயிடுறான். இங்க அவன் கேர்ள் ஃப்ரெண்டோ வீடியோ விளாக்ல, நாங்க நியூ இயர் அன்னைக்குமா கேபிள் கார்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரே ஜாலி தான், எங்கிட்ட சாப்பாடு சரக்கு எல்லாமே இருக்கு, ஒரு வருஷம் இங்க இருக்க சொன்னாலும் பிக் பாஸ் மாதிரி உள்ளே கிடப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நல்லா சரக்க போட்டு நைட்டு ஃபுல்லா ஆடிட்டு அப்படியே எல்லாரும் மட்டையாடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் தான் எந்திரிச்சு பார்த்தா ஏதோ சத்தம் கேக்கு. என்னன்னு ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா இவங்களை காப்பாத்துறதுக்கு ஆளுங்க வந்து கண்ணாடியை உடைச்சிட்டு இருக்காங்க. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறா. பார்த்தா இது அவ கண்ட கனவு. உண்மையில முழிச்சு பார்த்தா கேபிள் கார் எங்க நின்னுச்சோ அதே இடத்துல தான் நிக்குது. நைட்டு ஃபுல்லா இங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. இன்னும் இவங்களை காப்பாத்த யாரும் வரல. அப்ப மேல ஏதோ சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா இந்த இன்னொரு ஜோடி இருக்காங்களே அதுல உள்ளவன் கதவை திறந்து மேல போயிருப்பான் போல இருக்க. அங்க இருந்து எட்டி பார்க்கான். கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்க. அதே நேரத்துல இங்க அந்த கேபிள் கார் ஆபீஸ காமிக்காங்க. அண்ணாச்சி பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு பீஸ் ஆயிட்டாரு. அது தெரியாம அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்த 2 பொம்பளை ஆளுகளோ இந்த அண்ணாச்சி மட்டும் நியூ இயர்னு சொல்லிட்டு நைட்டே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் போல இருக்க. பொறுப்பு இல்லாம இருக்கானே, சரி நம்மளாவது பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. இங்க கேபிள் கார்ல நம்ம ஆளுகளோ எல்லாருமே மேல ஏறி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணு கட்டுற தூரம் வர பனிமலை மட்டும் தான் தெரியுது. அப்ப இந்த இன்னொரு ஜோடியில உள்ள பொண்ணு பேகுக்குள்ள கை விட்டு எதே தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுடைய ஆளு மேல வந்துட்டு, நம்ம இந்த கேபிளை பிடிச்சே எண்டு வர போயிருமா அப்படிங்க. இல்ல இந்த மாதிரி கேனத்தனமான ஐடியா எல்லாம் கொடுக்காங்க, உள்ள இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பேகுக்குள்ள கையை விட்டு தேடிட்டு இருந்த பொண்ணுக்கு பிளார் கிடைச்சிருக்கு. அந்த பிளாரை பொருத்தி ஜன்னலுக்குள்ளேயே நீட்டி யாராவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. ஆனா பாவம் அவங்க குரல் அங்க இருந்து 10 மீட்டர் தாண்டி யாருக்குமே கேட்காது. மணி 9 ஆயிட்டு. 8 மணிக்கு அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருக்கணுமே. நம்மளை காப்பாத்துறதா இருந்தா கண்டிப்பா நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணும். என்னாச்சுன்னு தெரியலன்னு எல்லாரும் பதற ஆரம்பிக்காங்க. இங்க ஷிஃப்ட்டுக்கு வந்த அந்த லேடிஸோ கேபிள் காரை ஆபரேட் பண்ணி பார்க்காங்க. ஆபரேட் ஆக மாட்டுக்கு. அண்ணாச்சி இதை கூட கவனிக்காம வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. கீழே பேஸ்மெண்ட்லயோ அண்ணாச்சி தொங்கிட்டு இருக்காரு. மேல கேபிள் கார்ல நம்ம ஆளுங்க எப்படியும் காப்பாத்துறதுக்கு ஆள் வரல, நம்ம பிழைக்கிற வழியா பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஐஸ் கட்டிகளை எடுத்து பாட்டில்ல போட்டு அதை உருக்கி தண்ணியா மாத்தி குடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிள் காருக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பெட்டியை திறந்து பார்க்காங்க. அதுல சேஃப்டி ஹார்னஸ் பெல்ட் ஒண்ணு கிடைக்கி. இந்த பெல்ட்டை மக்கள் மேல கட்டி தான் அவங்கள பாதுகாப்பா கீழே இறக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சவன் அதை எடுத்து அவன் உடம்புல கட்ட ஆரம்பிக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினோ, இல்ல இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், என் பாய் ஃப்ரெண்டு கில்லு எப்படி நம்மளை தேடிக்கிட்டு இருப்பான், அவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ரோமோ, அவன் அடுத்தது எவ்வளவு தூக்கிட்டு போலான்னு அங்க கீழே தேடிக்கிட்டு இருப்பான், ராஜகுமாரி உங்களை வந்து தேடுறானாக்கும் அப்படின்ட்டுதான். ஆனா நம்ம கில்லோ நைட் அவன் ஹோட்டல்ல போயிட்டு பாத் டப்ல குளிச்சமானிக்கே படுத்து தூங்கிட்டான் போல இருக்க. காலையில விடிஞ்ச இப்பதான் எந்திரிச்சு வரான். இங்க நம்ம ஹீரோயின் அந்த கார்ல உள்ள இன்னொரு பெட்டியை தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஒரு பெரிய கயிறு ஒண்ணு இருக்கு. ஆனா அது யார்ட்டையும் சொல்லாம மறைச்சிடுறா. அங்க சேஃப்டி பெல்ட் உடம்புல மாட்டிட்டு இருந்தானே அவனும், இங்க பெல்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, கீழே இறங்குறதுக்கு ஒரு கயிறு வைக்காம விட்டாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னும் சில மணி நேரங்கள் உருண்டோடுது. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கொண்டு வந்திருந்த பொக்கையில உள்ள குச்சியெல்லாம் உடைச்சு நெருப்பு வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேபிள் கார் சென்டர்ல இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்த லேடி ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி, கேபிள் கார் ஏதோ நடுவழியில மாட்டிட்டு இருக்க போல இருக்க, நீங்க உடனே ரிப்பேர் டீம் அனுப்பிவிடுங்க அப்படிங்க. ஆனா அவங்களோ, நியூ இயர் அன்னைக்குமா எந்த ரிப்பேர் டீம் வரும், யாரும் வர மாட்டாங்க, இன்னைக்கு ஆரப்போடு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்றதா. இவளும் சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயா விட்டுருதா. அப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு திறந்து பார்த்தா அங்க சில டூரிஸ்டுகள் வந்து கேபிள் கார்ல போகணும்,
ஆகணும், எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்காங்க. கேபிள் கார் ரிப்பேர் ஆயிருக்கு, இன்னொரு 10 நாளுக்கு அது மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கும், நீங்க போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருதான். காப்பாத்த யாரும் வரப்போறது இல்ல அப்படின்னு தெரியாத இவங்களோ குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அடுத்த ஜோடியை சேர்ந்த ஒருத்தன் அந்த ஹார்னஸ் பெல்ட்டை கலத்தி நம்ம அர்ஜுன் மாதிரி ராம்போ மாதிரி இந்த கேபிள்ல போட்டு அதை பிடிச்சு தொங்கிட்டே போயிடலாமா அப்படின்னு கேட்கான். ஆனா ஒருவேளை இவங்க கேபிள்ல பாதி வழியில நின்றுட்டாலோ இல்ல அந்த ஹார்னஸ் பெல்ட் அருந்து இவங்க கீழே விழுந்துட்டாலோ ரொம்ப சங்கட்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு போயிட்டு ஹீரோயின் திறந்த பெட்டியை திறந்து பார்க்க அதுக்குள்ள பெரிய கயிறு ஒண்ணு கிடக்கு. ஆட இளவெடுத்தவளை இது ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச அப்படின்னு கேட்க, கயிறெல்லாம் போட்டு கீழே இருந்தது ரொம்ப ரிஸ்கான வேலை, அதனால தான் சொல்லல அப்படிங்க. இவ உண்மையை மறைச்சனால எல்லாரும் இவன் மேல சம கடுப்பாயிடுறாங்க. அந்த இன்னொரு ஜோடியை சேர்ந்தவன் கையில கோவமா எடுத்துக்கிட்டு ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஹீரோயினை ஏசிட்டு அவங்க கேபிள் காருக்கு நடுவில் உள்ள கீழ் கதவை திறக்கான். ஆனா இப்போ கயிறு போட்டு யாரு கீழே இறங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரவும் நம்ம ரோமு நீ போடே அப்படின்னு அவனை தள்ளி விட பார்க்கான். உடனே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ ஒண்ணுக்கு இருக்க மட்டும் கதவை திறந்துட்டு கெத்த சீனை காமிச்சல, இப்ப கைத்த போட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்ல, பொம்பளை நீ என்கிட்ட வாய் பேசாத அப்படின்னு சொல்லவும் அவ பாய் ஃப்ரெண்டு கடுப்பாயிடுறான். இல்ல ஆள்கிட்ட மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர, இல்லனா என்னல பண்ணுவ அப்படின்னு ரோமும் சண்டைக்கு போவ. ரெண்டு பேருக்கும் அடிப்படி சண்டையாயிருது. கீழே உருண்டு பரண்டு மாறி மாறி குத்திக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் சண்டையை நிப்பாட்டுறீங்களா இல்ல இந்த கயிறு தூக்கி வெளியே வீசிடுவா அப்படின்னு அதை கையில எடுத்து மிரட்டவும் அவங்க சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ இங்க இருந்து தப்பிக்கிறதுல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கயிறு இருக்கிற நீளத்துக்கு பார்த்தா கீழே உள்ள பனித்தரையில போய் ஒரு ஆளு சேஃபா இறங்கிடலாம். இறங்கின ஆளு மலை மேல ஏறி போய் மத்தவங்கள உதவிக்கு கூட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அடுத்த ஜோடியை சேர்ந்தவன் கயிறை கட்டிட்டு இறங்கிக்கு ரெடி ஆகலாம். அந்த கைத்தோட இன்னொரு முனைய இவங்க கேபிள் கார்டுல உள்ள ஒரு கம்பியில விட்டு நம்ம ரோமு குண்டா மேல கட்டி வச்சிருக்காங்க. மச்சான் உன்ன நம்பிதான் கீழே இறங்குறேன், மூஞ்சல குத்திட்டாங்கிற கடுப்புல என்ன கீழே விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கதவை திறந்துட்டு மெல்ல கீழே இறங்குறான். பாதி தூரம் போயிட்டு இருக்கப்போ கயிறு காண மாட்டுக்கு, இன்னும் கொஞ்சம் கைத்தை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தை இழுக்க பார்த்தான். டபார்னு கையை ஸ்லிப் ஆகி அவன் கீழே விழுந்துற அவன் காலில் கட்டி இருந்த கைத்துல தான் அவன் இப்ப தலையில தொங்கிட்டு இருக்கான். அவனோட பாடி வெயிட்ல மேல நின்றுட்டு இருந்த நம்ம ராம குண்டனையும் வெளியே இழுத்துருது. அவனும் அந்த கதை வழியா கீழே விழுந்துற இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஓடி போய் அந்த கைத்தை பிடிச்சி சக்குன்னு காலை அண்டை கொடுத்து நிப்பாட்டிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேர் வெயிட்டும் இவ்வளவு கீழே இழுக்க பாக்கு. இவங்க கைத்தை ஒரு கம்பியில விட்டு கட்டியிருந்தாங்களே அதெல்லாம் உடஞ்சு பிச்சுட்டு வந்துட்டு இவளால அவங்க வெயிட்டை தாங்கி பிடிக்க முடியல. அப்போ நடுவுல தொங்கிட்டு இருந்த ராமோ நைஸ் போல அவன் இடுப்புல உள்ள கத்தி எடுத்து அவனுக்கு கீழே உள்ள கைத்தை அறுத்து விட்டுற கடைசியா தொங்கிட்டு இருந்தவன் அனாமத்தா கீழே விழுந்து பீஸ் ஆயிடுறான். பிறகு அந்த கைத்தை பிடிச்சி எப்படியோ ரோம மேல ஏறி வந்துடுறான். அப்ப அங்க உள்ளவ என் பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு கேட்க அவன் கை தவறி கீழே விழுந்துட்டாமா அப்படிங்க. அவளால அந்த செய்தியை தாங்கவே முடியல. அப்படியே நம்ப முடியாம அலறி போய் உட்கார்ந்து இருக்க இந்த பக்கம் நம்ம கிரிலோ அவன் ஹோட்டல் ரூம்ல இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். ஆனா அவர் ரிப்ளை எதுவும் பண்ணலன்னு உடனே நேரா அவர் ரூமுக்கு போறான். என்ன நினைச்சானோ தெரியல, இவன் மூஞ்சில நிம்ம முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமு கதவை தட்ட போனவன் அப்படியே அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்து ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி பிடிச்சு கிளம்பி போயிடறான். இந்த பக்கம் அந்த கீழே விழுந்தவனோட கேர்ள் ஃப்ரெண்டோ நம்ம ரோமு தான் அவனை தள்ளி விட்டு கொண்டுட்டான் அப்படின்னு கோவப்பட்டு அவனோட கத்தியை புடுங்கி ரோமே மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே அழுதுகிட்டே மிரட்டிட்டு இருந்தவ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு மங்கி போய் அப்படியே கீழே விழுறா. அப்பதான் இவங்க கவனிக்காங்க இவங்க கைத்த கட்டியிருந்தாங்களே ஒரு கம்பி, அது உடஞ்சி தெரிச்சதுல இவ வயித்துல அந்த கம்பி குத்தி கிழிச்சு ஒரே ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் அலறி போய் சட்டுன்னு அவ கோட்டை கலத்தி அவ ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டு அந்த ரத்த கசிவை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு அந்த காயத்தை சுத்தி இருக்க கட்டி ரத்த கசிவை நிப்பாட்ட பாக்கா. இதே இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது மேல ஹெலிகாப்டர் வர்ற சத்தம் கேட்க ரோமு சட்டுன்னு மேல் கதவை திறந்து ஏணிப்படி போட்டு மேல ஏறி அந்த ஹெலிகாப்டருக்கு கை காமிச்சு அசைக்கிறான். ஆனா இந்த பனி மலையிலையும் பனி மூட்டத்திலையும் இந்த கேபிள் காரே அந்த ஹெலிகாப்டர்ல வந்தவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க அப்படியே பறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சட்டுன்னு பிளார் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மேல வந்து அதை பொருத்தி அசைச்சு பாக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் கிளம்பி போயிட்டு பொருத்தின பிளாரும் வீணாயிருது. அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சோம் அப்படின்னு ரோம் சொல்லிட்டு இருக்க. ஏம்ல அப்படி பேசல, அவங்க மறுபடியும் வருவாங்க அப்படின்னு இவ சொல்றா. அதை கேட்டு கடுப்பானவன் நவுளுவே அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு பறக்க விட்டுதான். இவ போய் அந்த காரோட எஜ்ஜில் விழுந்துடுறா. ஆனா அவனும் கொஞ்சமும் கண்டுக்காம கீழே உள்ள கதவை திறந்து உள்ள போக பார்க்கான். அத்தாடி இவன் கொஞ்சம் கிறுக்கனார் பாம்புல இருக்கு அப்படின்ட்டு அப்பதான் அவளுக்கு புரிய ஆரம்பிக்கு. அவன் கதவை திறந்து பார்க்க திறக்க முடியல, அது உள்ள இருந்து லாக் ஆயிட்டு போல இருக்க. இப்ப இவங்க திரும்ப காருக்குள்ள போனோம்னா அந்த காரோட சைடு கதவை இவங்க வெளியே இருந்து திறந்தாகணும். அதோட சாவி நம்ம ஹீரோயின் கழுத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. அதை எப்படி திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் குரூரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு வாட வரைக்க ஆரம்பிக்கு. குளிர் தங்காத குண்டை நீ கீழே இறங்கி போய் அந்த கதவை திற அப்படிங்க. உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கால, லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாலும் எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்ல ஓரியா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டே அவ பக்கத்துல வாரான். அவன் ஆள் இருக்கிற சைஸுக்கும் அவன் மூஞ்சையும் பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் அவ கையில இருந்து இன்னொரு பிளார சட்டுன்னு பொருத்தி அவன் மூஞ்சில வைக்கிற மாதிரி மிரட்டுறா. அதை பார்த்து பயந்து போனவன் அந்த பிளார அணையில வர காரோட அந்த பக்கத்துல இருந்துகிட்டு பிளார் அணைஞ்ச உடனே மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வரான். பயந்து போன இவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவனை பிடிச்சு தள்ளி விட அவன் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுருது. ஆனா அவனை தள்ளி விட்டதுல இவளும் சைட்ல கீழே விழுந்துடுறா. அங்குள்ள ஒரு கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. கீழே விழுந்து மண்டையில அடிபட்ட குண்டை மதம் பிடிச்ச யானை ஆயிடுறான். அங்க இருந்த ஒரு குரோபார் எடுத்துக்கிட்டு என்ன தள்ளி விட்டு ஓடவா பக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தொங்கிட்டு இருந்தவளை கையிலே கம்பியை கொண்டு அடிச்சு கீழே தள்ளி விட பார்க்கான். அவளும் எப்படியோ அங்கிட்டு இங்கிட்ட நவுண்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. இவன் மேல இருந்து கொலவெறி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயும் எப்படியோ அவ கழுத்துல போட்டிருந்த சாவியை வச்சு அந்த மெயின் கதவை திறந்து கேபிள் காருக்குள்ள போய் கதவை பூட்டிடுறான். இந்த சைக்கோ
சைக்கோ மண்டையனோ கையில அந்த பெரிய கம்பியை கொண்டு காருக்கு மேலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் கதவை திறந்தா நம்ம உசருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போய் கீழே பம்மிக்கிட்டு இருக்க. இந்த கதவை எப்படியாவது திறந்தாகணும்னு கையில உள்ள கம்பியை கொண்டு அந்த மேல் கதவுக்கு கீழே விட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கான். நம்புன நம்ம தம்பி லைட் அந்த கம்பியை பட்டு கால் தடுமாறி பின்னாடி ஆக்கல கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்த வைப்ரேஷன்ல நம்ம ஹீரோயினும் கால் தடுமாறி உள்ளேயே விழுந்து மண்டையில அடிபட்டு மயங்கிடுறான். இங்க நம்ம கிரிலோ ஏர்போர்ட்டுக்கு தனியா மனசுடைஞ்சு போயிட்டு இருந்தவன் அவன் போன்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்த பழைய வீடியோவெல்லாம் பார்க்கான். அதை பார்த்து மறுபடியும் எமோஷனல் ஆகி அவளுக்கு பேசுறதுக்காக திரும்ப கால் பண்றான். போனை யாரும் எடுக்கல. இவன் நம்மள மொத்தமா புறக்கணிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஏர்போர்ட்டுக்குள்ள போனவன் எதுக்கும் அந்த ஹோட்டல்காரங்களுக்கு கால் பண்ணி கேட்போன்னு ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி கேட்கறப்பதான் இவனுக்கு தெரியுது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நைட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வரவே இல்லைன்னு. பதறி போன இவன் கார் எடுத்துட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு பறந்து போறான். இங்க நைட் ஆயிருது. கேபிள் கார்ல மண்டையில அடிபட்டு மயங்கி கிடந்த நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்க அந்த கேபிள் கார் உள்ள ஃபுல்லா பனியா நிரம்பி கிடக்கு. அப்போ அந்த கீழே உள்ள கதவு திறந்திருக்க திடீர்னு மறுபடியும் அந்த ராமு குண்ட கதவை பிடிச்சு மேல ஏறி வரான். அங்கிருந்து தப்பிக்க பார்த்த இவ கையில கத்திய கொண்டு ஒரே எந்த அலறிக்கிட்ட இவ தூக்கத்துல இருந்து எந்திக்கா. மறுபடியும் அது கனவு. இவ கனவுக்கு என்ன பிரச்சனை தெரியல, கோளாராவே வருது. கண்ணு முழிச்சு பார்த்தா ஐஸ்ல இவ கையெல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் கிடக்கு. அங்க குத்து வாங்கின இவளோட ஃப்ரெண்டோ கீழே மயங்கி கிடக்கா. ஐயோ அவளுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவளை எழுப்பி பார்த்தா அவ எந்திக்கவே இல்லை. பாவம் ரத்த கசிவு அதிகமாகி குளிர்ல உயிர் விட்டா. பிறகு உரையில கையை கொஞ்சம் சூடாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரம் எடுத்து கடன்னு அவ உறைஞ்ச கையில ஊத்தி விடுறா. அதுக்கப்புறம் அந்த கீழே திறந்திருக்கிற கதவு வழியா ஏகப்பட்ட பனிக்காத்து உள்ள அடிக்கி அதை அடைக்கிறதுக்காக கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சு அதை மூடுறா. அதை மூடினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு விறப்பு தாங்கல. உடனே பக்கத்துல கிடக்கிற பேப்பர் சருகெல்லாம் எடுத்து தீய பொருத்தி அதை குளிர்காயலான்னு பத்த வைக்கிறா. அது எரியவும் தான் கொஞ்சம் கதகதப்பா இருக்கு. உடனே அவ போனை எடுத்து கேமரா ஆன் போட்டு மை ஃபாலோவர்ஸ் இதுதான் என்னோட கடைசி வீடியோவை கூட இருக்கலாம், ஐ மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு விளாக போட்டுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ அவங்க ஏறி போன அந்த கேபிள் கார் சென்டருக்கு மறுபடியும் ஓடி வரான். ஆனா அது மேல போற பாதை ஃபுல்லா டிராபிக் பிளாக் ஆகி நிக்கி. கார்ல இருந்து இறங்கி ஷார்ட் கட்ல பனிமலை வழியா ஏறி ஓடுறான். அப்படி ஓடிட்டு இருக்க பயங்கரமா பனி புயல் மாதிரி காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க பனியை விளக்குற ஒரு பெரிய வண்டி ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த பனி புயல ஓட முடியாதவன் அந்த பனி வண்டிக்காரர் அண்ணன்ட்ட போயிட்டு அண்ணன் என்ன கொஞ்சம் மேல வரைக்கும் மலை உச்சியில ஏத்தி விட்டுருங்கனே அப்படிங்க. அத்த ராத்துல வந்து அளப்பறைய கொடுக்கானு சொல்லிட்டு வண்டிக்காரனை கடுப்பாவ என் ஆள் அங்க மாட்டிக்கிட்டு கிடக்கா அவளை காப்பாத்தாம விட மாட்டேன்ட்டு இவனே வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடறான். ஆனா இங்கேயோ நைட்டு தீவிரமாவ பனி புயலும் அதி தீவிரமாகுது. அது அடிக்கிற காத்துல தொங்கிட்டு இருந்த கேபிள் காரு ஜாயிண்ட் எல்லாம் ஒட்டஞ்சு அருந்து அப்படியே ஒரு சின்ன ஜாயிண்ட்ல தொங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அதுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலன்னு சொல்லிட்டு மேல போற ஏணி பிடிச்சு ஏறிட்டு இருக்கப்போ அந்த மொத்த ஐஸ் பெட்டியுமே ஒட்டஞ்சு மலை மேல இருந்து இருட்டுக்குள்ள பள்ளத்தாக்குல விழுந்துருது. இங்க நம்ம ஹீரோவோ ஐஸ் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா அந்த கேபிள் சென்டரோட பேஸ்மெண்ட் ரூமுக்கு வந்து பார்க்கலாம். அங்க அந்த ஷிஃப்ட் பக்கம் லேடி ஏதோ எமர்ஜென்சி அலர்ட் அமைக்கிட்டு இருக்கா. யார் நீங்க, கேபிள் கார எங்க அப்படின்னு கேட்க நீ யாரெல்லாம் அத்தராத்திரில இங்க வந்து நிக்க அப்படின்னு அவ கேள்வி கேட்கா. இங்க ஒரு அண்ணாச்சி இருந்தாரு அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேடி போய் பாக்குறப்பதான் தெரியுது அண்ணாச்சி மிஷின்ல மாட்டி மண்டைய போட்டாருன்னு. அவங்க அந்த ட்ரிப்புக்கு கிளம்பி போய் 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் அவங்களை யாரும் காப்பாத்தலனா இந்த குழுல அவங்க யாரும் இப்ப உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது. நண்பர்களையும் காதலையும் இழந்துட்டோமே அப்படிங்கிற சோகத்திலையும் வெளியே வந்து உட்காந்துருக்க. அப்ப காத்துல ஏதோ மின்னிக்கிட்டே பறந்து வருது. என்னன்னு பார்த்தா இவங்க செலிப்ரேட் பண்ணலான்னு மேல கொண்டு போய் இந்த சீரியல் லைட் பல்பு அது இப்பதான் காத்துல பறந்து வருது அப்படின்னா வண்டியில யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மிஷினை உடனே ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு உள்ள ஓடுறான். அங்க பார்த்தனா அண்ணாச்சி கழுத்தை விட்டு திருகுனதுல ஏதோ ஒரு கம்பி போய் அந்த மிஷினுக்குள்ள மாட்டி ஸ்டக் ஆகி நிக்கிது போல இருக்க. உடனே நம்ம ஹீரோ ஒரு பெரிய சங்கிலி கொக்கி எடுத்து அந்த கம்பியில போட்டு அந்த சங்கிலியை கொண்டு வந்து இந்த ஐஸ் வண்டியில கட்டி ஐஸ் வண்டிக்காரன வண்டியை ரிவர்ஸ்ல எடுக்க சொல்றான். அப்பதான் அங்க மேல காமிக்காங்க என்னதான் கேபிள் கார அருந்து விழுந்துட்டாலும் அந்த கேபிள்ல அவ பிடிச்சிட்டு இருந்த அந்த ஏணிப்படி மட்டும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதுலயே தொங்கிட்டு கிடக்கா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள மாட்டின அந்த கம்பியை ஐஸ் வண்டிக்காரர் உதவியோட வெளியே இழுத்து விட்டுற மிஷினை மறுபடியும் ரன் ஆகி அந்த ஏணிப்படி மட்டும் அப்படியே கிளம்பி சேஃபா லேண்ட் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அங்க வந்து சேர்ற நேரத்துல ரெஸ்கியூ பண்ற ஆட்கள்லாம் ரெடியா நிக்க வந்து அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு அவ உயிரை காப்பாத்திடுறாங்க. அவ மூக்குல ஆக்சிஜன் மாஸ்க வைக்க சட்டுன்னு கண்ணை முழிக்க அவ உண்மையில பிழைச்சாலா இல்ல இன்னும் மேல படுத்து தூங்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்காளா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட படத்தை முடிச்சிடறாங்க. இன்னைக்கு பார்த்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹீரோயின் மாதிரியே கொடூர கனவு காண்ற ஆட்கள் உங்களை யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் தினுசான படத்தெல்லாம் பார்க்கணும்னா நம்ம விவோடி ஃபிலிம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.